நம்ம இப்போ சேட்டலைட்டோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி இப்போ பூமி இருக்கு. ஓகேவா? பூமியோட ஆரம் வந்து நம்ம கேபிட்டல் R அப்படின்னு வச்சிருக்கோம். சோ பூமியோட ஆரம் நமக்கு Rங்கிறது எவ்வளவு தெரியும்? 6400 கிலோமீட்டர் நமக்கு தெரியும். ஓகேவா? பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து h ஹைட்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்ல நம்ம சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ பூமியோட சென்டருக்கும் சேட்டலைட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் r ன்னு சொல்லுவோம். ஸ்மால் r ஈக்குவல் டு கேபிட்டல் R பிளஸ் h. சோ இந்த r பூமியோட ஆரம் பிளஸ் h பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு உயரத்துல வந்து சேட்டலைட் இருக்கு, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஸ்மால் r ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த சேட்டலைட் இந்த பர்టిక్యులர் ஆர்பிட்ல சுத்தி வரணும்னா நமக்கு ஒரு கிராவிடேஷனல் புல் தேவைப்படும். அந்த கிராவிடேஷனல் புல் வந்து நமக்கு தேவையான மையநோக்கு விசையை தரும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை தரும். அப்போ இங்க mv²/r அப்படிங்கிறது நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு gmm/r². ஓகேவா? இதுதான் நமக்கு g கிராவிடேஷனல் புல். சோ இங்க என்னன்னா கேன்சல் ஆகும், m கேன்சல் ஆயிடும், ஒரு r கேன்சல் ஆயிடும். அப்போ v² ஈக்குவல் டு என்னன்னு வரும்? v² ஈக்குவல் டு gm/r ன்னு வருமா? அப்போ v வேணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? √gm/r. சோ இங்க g அப்படிங்கிறது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், EPL மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? m அப்படிங்கிறது வந்து மாஸ் ஆஃப் தி எர்த். m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த். ஸ்மால் rங்கிறது எர்த்தோட சென்டர்ல இருந்து சேட்டலைட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் r சொல்லுவோம். v =√gm/r. சோ இதுதான் நமக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஓகேவா? சோ இதுல gm க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா gr² அப்படின்னு போட்டுக்கலாம். gr² அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். g gm/r² ன்னு படிச்சிருப்போமா? கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி gm/r² ன்னு போட்டுருப்போமா? gங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், mங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த், rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். சோ இதுல இருந்து gm வேணும்னா gr² ன்னு போட்டுக்கலாம். ஸ்மால் r க்கு பதிலா r plus h ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்போ இங்க r² க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? r ன்னு வரும். அப்ப ரூட்டுக்குள்ள என்ன இருக்கும்? g/r plus h. ஒருவேளை பூமியோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல வந்துட்டோம், அப்ப h என்ன ஆயிரும்? பூமியோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல வந்துட்டோம்னா h வந்து 0 ஆகும், ஹைட்டே இருக்கா. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? v √gm/r ன்னு மட்டும் வருமா? r plus h வராது, கேபிட்டல் R ன்னு வரும். ஓகேவா? சோ இப்போ v √gm/r ல இந்த gm க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? ஸ்மால் g × r² ன்னு போட்டுக்கலாமா? டிவைடட் பை r. ஒரு r க்கு r கேன்சல் ஆயிடும், √gr ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இதுவும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான ஒரு ஃபார்முலா. அடுத்து இப்போ √gr அப்படின ஃபார்முலா பார்த்தோமா? v √gr அப்படினு பார்த்தோம். g யோட வேல்யூ என்ன? 9.81 m/s². r ஓட வேல்யூ எவ்வளவு? 6400 கிலோமீட்டர். ஓகேவா? சோ அப்ப 6.4 × 10⁶ ன்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 8 km/s. சோ அப்ப 8 km/s அது சுத்தி வந்துச்சுனா கரெக்ட்டா அந்த ஆர்பிட்ல சுத்தி வந்துட்டு இருக்கும். சோ இதுதான் எர்த்துக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அது எவ்வளவு டைம் பீரியட்ல சுத்தி வரும் அப்படினா நமக்கு ஒரு சுத்தி வந்துச்சுனா 2πr சர்க்கம்ஃபரன்ஸா. அப்ப t = circumference of the earth divided by orbital velocity. circumference நம்ம என்ன சொல்லுவோம்? நார்மலா 2πr ன்னு சொல்லுவோமா? அப்ப 2πr divided by v அப்படினு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். v க்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சோம்? √gm/r ன்னு படிச்சோமா? கரெக்ட்டா? இப்போ இங்க தலைகீழா வரும், 2πr இங்க வரும்போது இதுக்குள்ள வரும், ரூட்டுக்குள்ள வரும். இங்க இந்த r வந்து ரூட்டுக்குள்ள போச்சுனா r² மாறுமா? அப்ப 2π ஆல்ரெடி ஒரு r இருக்கு, அப்ப r³ / gm ன்னு வரும். ஸ்மால் r க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? கேபிட்டல் R plus h ன்னு போட்டுக்கலாம். gm க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்?
gr² போட்டுக்கலாம். This is the final formula for the time period of the satellite. ஒரு செயற்கைக்கோளுடைய சுற்று காலத்துக்கான ஃபார்முலா. ஓகேவா? சோ இதைவே t is equal to 2 pi into root of r³ by gm னு பார்த்தோமா, r நம்ம என்ன போட்டுக்கலாம், r plus h னு போட்டுக்கலாமா. அப்ப பூமிக்கு பக்கத்துல வந்துட்டோம்னா h 0 ஆயிரும். h 0 னு போட்டோம்னா r³ divided by gm க்கு பதிலா gr² னு போட்டுக்கலாம். இங்க r² க்கு r² போயிடும். அப்ப 2 pi into root of r by g அப்படினு வரும். இப்போ 2 pi constant, r ங்கிறது radius of the earth 6400 km, g ங்கிறது acceleration due to gravity 9.81 meter per second square. இதையெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு t வந்து எவ்வளவு கிடைக்கும்னா 84.6 மினிட், கிட்டத்தட்ட approximately equal to 1.4 hours வந்து அந்த சேட்டலைட் வந்து சுத்தி வரதுக்கு ஆகக்கூடிய டைம். ஓகேவா? இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.